அன்பார்ந்த உறவுகளே, இன்று தென்காசி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தென்காசி நகர கிளை சார்பில் திருநெல்வேலி அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை இணைந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாமை தென்காசி அக்பர் ஸ்கூலில் வைத்து நடைபெற்றது. இந்த அக்பர் ஸ்கூலில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் அதிகமான பெண்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமில் பலன் பெற்றார்கள். இந்த மருத்துவ முகாம் என்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் ஏதோ இன்று மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இதே போன்று மருத்துவ முகாமை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இதை பல்வேறு மருத்துவ முகாம் நடைபெற்ற வழியில் இன்று தென்காசியில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றதை நாம் அறிகிறோம். இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள தென்கை சாரல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். உங்கள் தென்கை சேனலுக்காக உங்கள் அன்பு சகோதரன் கொலம்பஸ் மீனா. வாழ்க வளமுடன். வணக்கம். நான் டாக்டர் ஜனனி, அன்னை வேளாங்கண்ணி திருநெல்வேலி பெண்கள் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் இப்போ இங்கே ஒரு கேம்ப் நடத்திட்டுருக்கோம் அக்பர் ஸ்கூலில். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஹெல்ப் பண்ணி இந்த கேம்பை நாங்கள் நடத்துகிறோம். இந்த கேம்ப் என்ன அப்படின்னா, குழந்தையின்மைக்காக மெயினாக பெண்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துக்குள்ளே குழந்தை இல்லைன்னா அந்த பெண்களுக்கான குழந்தையின்மை கவுன்சிலிங்கும் குழந்தையின்மைக்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கான கேம்ப் தான் இது. நாங்கள் அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேச்சுரல் பிளானிங், அதாவது இயற்கையாகவே சேர்ந்துருந்தால் எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதும், இன்னொன்று ஐயுஐ கருத்தரித்தல், அப்புறம் ஐவிஎஃப் கருத்தரித்தல் பற்றி பேஷண்ட்டுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த கேம்பை இங்கே நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த கேம்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரை கொடுக்குறோம், ஓவாசோவா எம், ஓவாசோவா எஃப்ங்கிற சத்து மாத்திரை எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இந்த சத்து மாத்திரைகள்லாம் எதுக்கு அப்படின்னா, முட்டைகளையும் விந்தணுக்களையும் நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கேம்ப் வாயிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தையின்மைக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கப்புளுக்கு கண்டுபிடிச்சி அந்த காஸை ப்ராப்பராக நம்ம ட்ரீட் பண்ணி, ஏன் குழந்தை இல்லை, இதனால தான் குழந்தை இல்லை, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரைக்கும் பேஷண்ட் கிட்ட கொடுத்துட்டு, நேச்சுரலாக கன்சீவ் ஆவாங்களா இல்லை செயற்கை கருத்தரித்தல் மூலம் தான் கன்சீவ் ஆவாங்களா அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த கேம்ப் மெயினாக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மருத்துவ முகாமில் பயனடையக்கூடிய அனைவர்களுக்கும் இறைவன் அவர்களுக்கு பூரண நலத்தை தரட்டும் என்று முதலிலே நான் பிரார்த்திக்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 28 ஆண்டு காலமாக பல்வேறு மருத்துவமனைகளோடு இணைந்து, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளோடு இணைந்து பல்வேறு இரத்த தான முகாம்களை நடத்தியிருக்கிறது. அதே போன்று மருத்துவ முகாம்களையும் நடத்தியிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பாக கடையநல்லூரில் தமுமுக மற்றும் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை இணைந்து பொது மருத்துவ முகாமை கடையநல்லூரில் நடத்தினோம். ஏராளமான மக்கள் அதில் பயனடைந்தார்கள். அதே போன்று இன்று இங்கே மகப்பேறுக்காக ஒரு மருத்துவ முகாம் இங்கே நடத்துகிறோம். இந்த மருத்துவ முகாமிலே நீங்கள் அனைவரும் இங்கே டாக்டருடைய ஆலோசனைகளை பெற்று வளமோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இதுக்கு ஏற்பாடு செய்த தென்காசி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி இந்த முகாம் வெற்றி அடைவதற்காக நான் பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய அண்ணன் சேட்கான் அவர்களையும், தமுமுக சார்பாக இந்த இலவச மருத்துவ முகாமை பகுதி மக்களுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடங்கி நடத்தவிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளையும் அனைவரையும் வரவேற்று, அதாவது ஒரு அமைப்பானது செயல்படுகின்ற விதம் எப்படி இருக்குன்னா, பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு எந்த அளவிற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் மக்களிடம் செல்ல முடியும். அந்த பணியை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமானது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக செவ்வனே செய்து வருகிறது என்பதுதான் உண்மை. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாது
அவர்கள் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் தங்களுடைய பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு, முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர்களுடைய பணியானது மிகவும் மகத்தானதாக இருந்தது. கொரோனாவில் இறந்த நம்முடைய சொந்தங்களை கூட அருகில் சென்று பார்ப்பதற்கு அஞ்சி இருந்த நேரத்திலே அவர்கள் சென்று அதனை நல்லடக்கம் செய்து அவர்கள் ஆற்றிய பணி என்பது இந்த இந்திய திருநாட்டிற்கு கிடைத்திட்ட பெருமையாகும். அந்த பணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மிகவும் சிறப்புறச் செய்து தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் இது போன்ற சமுதாய அமைப்புகள் முன்னின்று செய்தது என்பதுதான் உண்மை. அந்த காலகட்டத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. உதாரணமாக எங்களுடைய தலைவர், தற்போதைய முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் இல்லந்தோறும் சென்று உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும், யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று சொன்ன பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தான் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று யார் யார் இல்லாதோர் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு சேர்ப்பதிலே நாங்கள் மிகவும் மும்முரமாக பணியாற்றினோம். அதனுடைய ஈர்ப்பின் காரணமாகத்தான் இன்று வரை எங்களது பயணமானது ஒன்று போல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பணியானது மேலும் தொடர வாழ்த்தி இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்களுக்கும், வந்திருக்கின்ற மருத்துவ பெருமக்களுக்கும், அதே போல் பயனாளிகளுக்கும் இந்த இனிய நேரத்திலே ஒரு நல்ல வாழ்த்தை சொல்லி இந்த முகாமை ஆரம்பித்து வைக்கின்றேன். அதனால தான் உள்ள உட்காந்துருக்கோம். இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையும் இணைந்து தென்காசி நகரத்தினுடைய தலைவர் அபாபின் மைதீன் அவருடைய தலைமையில் இங்கே அக்பர் ஸ்கூலில் வைத்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏறத்தாழ 29 ஆண்டு காலமாக தமிழகத்திலே அனைத்து தலைநகரங்களிலும் அனைத்து மாநகரங்களிலும் நாங்கள் இது போன்ற முகாம்களை நடத்தி வருகின்றோம். குறிப்பாக இரத்த தான முகாமிலே நடத்தி மாநிலத்திலேயே முதலிடத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. கவர்னர்கிட்டருந்து நாங்கள் பரிசு வாங்கியிருக்கிறோம். பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டிருந்து நாங்கள் பரிசு வாங்கியிருக்கிறோம். குறிப்பாக எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் 15 நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய நாளிலே நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அனைத்து சாதி மக்களுக்காகவும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏறத்தாழ 210 ஆம்புலன்ஸுகள் வைத்து நாங்கள் சேவையாற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த சேவை தொடர்ச்சியாக தொடரும். அனைத்து மக்கள்கிட்டையும் நற்பெயர் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். இந்தியர்கள் அனைவருமே சமம் என்ற அடிப்படையில் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம். எங்களோடு பணியாற்றுவதற்காக நல்லுள்ளம் கொண்ட தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை இணைந்து தென்காசி பவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய அக்பர் ஸ்கூலில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமில் குழந்தை இல்லாமை இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தென்காசி நகர கிளை சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவ முகாமில் பல்வேறு மக்கள் பயன்பெற்று இறைவன் அருளால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கும் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனைக்கும் நன்றி தெரிவித்து வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நேயர்களே, தென்கை சாரல் சேனலுக்காக அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான். வாழ்க வளமுடன்.